அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 14 திருக்குறள் பற்றி நேற்று பார்த்தோம் இல்லையா? வாங்க இன்று அதன் பின்புறமுள்ள வினாக்களை எல்லாம் பார்ப்போம். மதிப்பீடு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஆன்ற இச்சொல்லின் பொருள் டேஷ். ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த. ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த. அடுத்து பெருஞ்செல்வம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் செல்வம். பெருஞ்செல்வம் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் செல்வம். பண்புடைமை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். பண்பு பிளஸ் உடைமை. பண்புடைமை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பண்பு பிளஸ் உடைமை. அது பிளஸ் இன்றேல். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அது வின்றேல். உங்களுக்கு புக்கில் அது இன்றேல்னு வந்திருக்கும். ஆனால் இதை சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதணும்னா அது வின்றேல் இப்படி தான் எழுதணும். அது ப்ளஸ் இன்றேல் அது வின்றேல். பாடல். நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் டேஷ். நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் நயன். நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் நயன். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. அடுத்து இவ்விரண்டும். இது எப்படி பிரித்து எழுதுறது? ப்ளஸ் இரண்டும். மக்கட்பண்பு. மக்கள் ப்ளஸ் பண்பு. அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக. உயிரெழுத்தில் இதில் திருக்குறளில் என்னென்னலாம் உயிரெழுத்தில் தொடங்குகிற சொற்கள் இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதணும். முதல்ல அவங்க கொடுத்துருக்காங்க அன்புடைமை. இது உயிரெழுத்து ஆல தொடங்கியிருக்கா? அதுபோல் நாம் எழுதணும். அது இன்றேல். இதுலேயும் அறம் போலும் ஆன்ற இவ்விரண்டும். இல்லாதவர். இது ரெண்டுலேயும் ஈல தொடங்கியிருக்கு. அடுத்து உலகம் என்னும் இது போல் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து இங்கே எழுதிக்குங்க. அடுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? மோனை முதல் எழுத்து ஒன்று போல் வர்றது, எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர்றது. இது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடியதை எடுத்து எழுதணும். என்ன எழுதியிருக்கோம்? பண்புடையார் மண்புக்கு. இதில் இரண்டாம் எழுத்து என்ன இருக்குது? எண். அடுத்து நயனொடு பயனுடையார். இதில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் என்ன இருக்குது? இதை எடுத்து எழுதிக்குங்க. அடுத்து அன்புடைமை பண்புடைமை போல் ஈற்றில் மை என முடியும்படி 4 சொற்களை எழுதுக. இதில் அன்புடைமை பண்புடைமையில் ஈற்றில் அப்படின்னா இறுதியில் மைன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? அதுபோல் மயில முடிகிறத எடுத்து எழுதணும். நம்ம என்ன எழுதலாம்? நேர்மை நன்மை கூர்மை களம் தீமை. இதில் எல்லாத்துலேயுமே இறுதியில் என்ன முடிஞ்சிருக்கு? மை. நேர்மை நன்மை கூர்மை களந்தீமை. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. பண்புடையவராக வாழ்வதற்குரிய செயல்கள் யாவை? அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது? அறத்தை போல் கூர்மையான அறிவுடையவரானாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவர் என திருக்குறள் குறிப்பிடுகிறது. அறத்தை போல கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லைன்னா அவங்க மரத்தை போன்றவர் அப்படின்னு என்ன திருக்குறளில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எவ்வாறு பயனில்லாது போகும்? பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்று பயனில்லாமல் போகும். பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்று பயனில்லாமல் போகும். வினாக்களுக்கு விடையளிக்க 3 வினாக்கள் இருக்கா? இதையெல்லாம் உங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க. அடுத்து சிந்தனை வினா. சிந்தனை வினா நீங்களாம் சிந்திச்சு எழுதி பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க? ஒருவரின் பண்புகளை கொண்டே இந்த உலகம் அவரை மதிக்கிறது.
இது பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒருத்தவங்களோட பண்பை வச்சு தான் இந்த உலகம் வந்து அவங்கள மதிக்குது. இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இன்றைக்கி எழுதிக்கிங்க, படிங்க. அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.